கப் 2 rupeesன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து 5 rupees. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் போடுறேன்ல 3 rupeesன்னு வச்சுக்கோங்க சுகர். அது 10 rupees ஆகும் டோட்டலா. 15 minus 10 எனக்கு 5 rupees ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கப். ஒரு ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஃபேமிலி கூட்டிட்டு வந்தா ரெண்டு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ, ரெண்டு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வேர்ல்டு ஹெல்த்தி ஆக்கணும். ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அண்ட் நிறைய திங்ஸ் சால்வ் பண்றது தான் என்னோட கோல். சிறுவர்களை தொழிலதிபராக்கும் குட்டி மாஸ்டர். இந்த வயசுல இப்படி ஒரு மெச்சூரிட்டியா? இதுல நான் நல்லா பண்றேன், ஏன் இதை வச்சு காசு வாங்க கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள இருந்தது. ஆனா அதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 2 கப் செல் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டு சிறு பிள்ளைகளை இந்த வளரும் பிசினஸ் மேனின் அறிவுரைகளை நிச்சயம் கேட்க சொல்லுங்கள். என்ன ஏஜ் உங்களுக்கு ஆகுது? எனக்கு 11 years ஆகுது. நான் 6th போக போறேன். 6th போக போறீங்க. 6வது படிக்கிற வயசுல சம்பாதிக்கணும்ன்ற தாட் எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் எனக்கு மணியோட வேல்யூ தெரியணும்னு இருந்தது. முன்னாடிலாம் என் அம்மா அப்பாலாம் பெருசான டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஈக்விட்டி அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் கத்துக்கணும்னு இருந்தது. ஸோ நான் பெருசாக நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். 50 rupees கொடுத்துட்டு அந்த 50 rupeesல என்னென்ன பண்ணன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா இப்போலாம் நான் பாக்கெட் மணி வாங்குறது இல்லை, ஏன்னா நானே நீங்களே earn பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடை போடலான்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். அந்த புக்ஸ்லாம் லைக் நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லெமனேட் ஸ்டாண்ட்லாம் போட்டு சம்பாதிப்பாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பண்ண முடியும்னா இங்க எதுக்கு பண்ண முடியாது நான் நினைச்சு போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பா போய் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பெருசாக்கலாம். ஓகே, இந்த வயசுலயே இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பார்க்குறேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் புக்கில் பார்த்து சரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வரலாம், ஏன் கொண்டு வர முடியாதுன்ற ஐடியாவில் அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன், 100வது நபர் கதவு திறக்கும்போது பிளாஸ்ட் ஆகும், ஃபுட் வந்து ஃப்ரீயாக தருவாங்க அந்த கஸ்டமர்ஸ்க்கு. அதை வந்து இங்கேயும் நான் பார்த்தேன். ஒரு 100th கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு லெமனேட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தீங்க. இதை வந்து எங்க இருந்து பார்த்தீங்க? படத்துலையா இல்லை புக்லையா? இல்லை, நானே கிரியேட்டிவா ஏதாவது புதுசாக பண்ணலாம். நான் அவ்வளோவா படம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் புக்ஸ்லாம். ஸோ நான் வந்து பேசிக்கலி சொல்றதுக்கு நானே பண்ணிக்கிட்டேன். நீங்களே பண்ணீங்க. அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இன்னும் நிறைய வரும். அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கா? உங்க ஸ்டைல்ல சொன்னா என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஒரு ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்தா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஓகே. ஃபேமிலி கூட்டிட்டு வந்தா லைக் 3 பேர் ஃபேமிலினா 4 பேர் ஃபேமிலினா 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த மாதிரி ஃபேமிலிக்கு. சோ அந்த மாதிரி. ஆனா ரொம்ப ஸ்பெஷல் என்னதுன்னா நான் 100th கப் பண்ணது. 100th கப். இது வந்து 100வது லைக் ஒரு நாளும் எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க சாலிடா? ஒரு நாள்ல அப்ராக்சிமேட்லி 15 people மினிமம் 15 people. இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத எப்படி ஆரம்பிச்சீங்க? லைக் வீட்ல என்னென்ன பொருள்லாம் வாங்கணும், அதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் காசு தேவையில்ல, அது எப்படி? என் அம்மா அப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு கிட்ட. இன்வெஸ்ட் பண்ணதுல அவங்க 300 rupees இன்வெஸ்ட் பண்ணாங்க லெமன்ஸ்க்கு. அதை வச்சு நான் ஒரு நாள் 15 போட்டுட்டேன், அவங்களுக்கு 5% தந்துட்டேன். சோ அந்த 5% தந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் காசு இருந்தது, அதை வச்சு நான் லெமன் வாங்கிட்டு திருப்பி பண்ணேன். ஓகே, சோ 300ல ஆரம்பிச்ச பிசினஸ் இது. அதுல 5% ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. இன்னும் அவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டியது இருக்கு. அது இன்னும் டெட் இருக்கு, ஆனா அது இன்னொரு வாரத்துல செட்டில் பண்ணிக்கலாம். இன்னொரு வாரத்துல. சோ வீக்லி நீங்க வந்து வாங்கின அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறீங்க. எஸ், பேங்க் லெவல்ல இருக்கீங்க. சோ 5% ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டர்னும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது? இந்த ஒரு கப்ல எவ்வளவு ப்ராஃபிட்னா எனக்கு 5 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படியா? ஏன்னா இந்த ஒரு கப் 2.2 rupees, 2 rupeesன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு 5 rupees. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் போடுறேன்ல இந்த ஒரு கப்புக்கு 3 rupeesன்னு வச்சுக்கோங்க சுகர். அது 10 rupees ஆகும் டோட்டலா. அதனால 15 minus 10 எனக்கு 5 rupees ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கப்ல. இந்த மாதிரி நான் ஒரு டேல 15 கப் செல் பண்ணா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ப்ராஃபிட்.